சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் போட்டியிடும் தொகுதி வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் போட்டியிடும் தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் நிரப்புவதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆர்பி உதயகுமாரால் தென் மாவட்டங்களில் நற்பெயரை பெற முடியவில்லை. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் அதிமுகவின் ஆட்சியில் இருந்தபொழுது செய்த தவறுதான் என்பதையும் மக்கள் மறக்கவில்லை. சரி, எப்பொழுதுமே தேனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியை குறிவைத்ததற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் போட்டியிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அங்குதான் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக 2வது இடமும் பெற்றார். அதாவது அதிமுகவின் வேட்பாளரை விட அதிக அளவு வாக்குகளை பெற்றார். மேலும் திமுகவின் கூட்டணியான முஸ்லீம் லீக் வேட்பாளரிடம் தோற்கவும் பட்டார். ஆனால் தற்பொழுது ஆதரவுகள் எங்கே இருக்கிறது என்பது ஓபிஎஸ்ஸிற்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. மேலும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஓட்டுக்கள் விழாது என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியிலும் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடிப்பதற்குத்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் போடி தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போடி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி அடைவாரா? சரி, அவர் தனிக்கட்சி ஆரம்பித்தார் அல்லவா, அதில் போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி மூலம் போட்டியிடுவாரா என்ற தகவல் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.